அப்படின்னாலே எல்லாருமே வந்து விஷ் மட்டும் பண்ணி விட்டுடுறாங்க. பட் விமென்க்கு ரொம்ப தேவையான விஷயம் பார்த்தீங்கன்னா மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் அவேர்னஸ். ஸோ நம்ம வெறும் ஃபிட்னஸ் கொடுக்குற வாங்க அப்படின்னா கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஸோ ஒரு பிசிக்கல் ஹெல்த்துக்காக நாங்கள் ஃபிட்னஸும் இன்வால்வ் பண்ணி கேம்ஸும் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். ஒரு மென்டல் ஹெல்த் அவேர்னஸ்க்காக நிறைய டாக்ஸும் இருக்கு. ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னாலே வயசான பாட்டிலேருந்து சின்ன பசங்கலேருந்து உடனே ஜோஷ் ஆயிடுவாங்க. ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் இந்த என்டர்டெயின்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம். அண்ட் ஐம் ஷூர் இதை பார்த்து இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து உங்க விமன் எம்ப்ளாயிஸ்க்கும் கொடுங்க, மேல் எம்ப்ளாயிஸ்க்கும் கொடுங்க. பிகாஸ் அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு பீரியட் இருந்து ஹார்மோனல் இஷ்யூஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒன் பாயிண்ட் சொல்யூஷன் இஸ் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ். ஸோ தட் இஸ் வாட் வி வாண்ட் டு டு ஹியர். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கை ஒன் மால்ல இதுக்கு முன்னாடி ஃபீனிக்ஸ்ல பண்ணிருக்கோம், விஆர் மால்ல பண்ணிருக்கோம். அண்ட் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. வெறும் டான்ஸ் சிங்கிங் அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாம இந்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்கன்னு எனக்கு சொல்லும் போது இட்ஸ் வெரி ஹாப்பி ஃபார் மீ. அண்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து உமன்ஸ் டேக்கு நிறைய நடக்கும், நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ இது வந்து இந்த மாதிரி நாங்க பண்ற ஒரு ஈவெண்ட் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஸோ இவங்களும் வந்து இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு பர்சனா இருக்காங்க, என்டர்டெயின்மெண்ட்ல நானும் தெரிஞ்ச ஒரு பர்சன். ஸோ அது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் பார்த்தாங்க. இல்லடா இது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பயங்கரமா பண்றாங்க, ஏன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியும். பட் ஒர்க்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு விஷயம் நம்ம டிஜே ஃபீல் அண்ட் ஐ அம் இன்டு ஸ்போர்ட்ஸ் பிசியோ அண்ட் ஆமா ரெண்டு பேரும் ரெண்டு டிஃபரெண்டான ஒரு துறையில இருந்து இவங்க சேர்ந்து இவங்க என்னடா பண்ண போறாங்கன்ற ஒரு ஆச்சரியத்தை ஃபர்ஸ்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபர்ஸ்ட் சீசன் பண்ணும்போது 2023ல பண்ணோம். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஹிட் கொடுத்தது. அது எங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுத்துச்சு. நாங்க சரி நம்ம இன்னும் நிறைய பண்ணணும், எவ்ரி இயர் நம்ம பண்ணணும். இந்த ஒரு நாள் பண்றதுனால இந்த ஒரு நாள் தான் உமன்ஸ் டே கிடையாது. இந்த ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணி த்ரூ அவுட் 365 டேஸும் நம்ம வந்து ஃபிட்டா இருக்கணும். நம்மளோட மென்டல் சானிட்டி சின்ன ஸ்டார்ட் மாதிரி ஒரு ஸ்டார்ட் மாதிரி. அண்ட் இதுல வந்து அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ்ல இருந்து அவங்க அப்பால இருந்து ஊர் விட்டு ஊர் வந்து ஒரு ஈவென்ட்காக சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஐ திங்க் அதுவும் வீட்டுல போய் எல்லா பெண்களும் ஃபிட்னஸ் போகணும், ஜிம்முக்கு போகணும்னு சொன்னா திட்டுவாங்க, கண்டிப்பா விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல அவங்களே கூட்டு வராங்கன்னா நாளைக்கு இது ரொம்ப முக்கியம், நீங்களே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக we taken this initiative. இல்ல இது நாங்க இயர்லி ஒன்ஸ் விமென்ஸ் டேக்கு ஒரு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு வீக்கெண்ட் என்ன வீக்கெண்ட் வருதோ அந்த வீக்கெண்ட் மாதிரி பிளான் பண்ணி இயர்லி ஒன்ஸ் ஒரு பெரிய பிரம்மாண்டமா இந்த மாதிரி ஒரு மால்லையோ இல்ல பெரிய இடத்துலயோ பண்ற ஐடியா இருக்கு. பட் இதை தாண்டி இவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்னா உங்களோட காலேஜ்ல இருக்கட்டும், உங்களோட ஆஃபீஸ்ல இருக்கட்டும். ஏன்னா ஃபிட்னஸ் வந்து எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட். இப்ப நான் டிஜேல இருக்கேன், எனக்கு என்னடா ஃபிட்னஸ் இம்பார்ட்டன்ட் கேட்கலாம். ஆனா நான் வந்து 4 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் நின்று வாசிக்கிறேன், எனக்கு கால் வலிக்கும். சோ அப்போ வந்து இவங்க கிட்ட தான் நான் கால் பண்ணி கேட்பேன், ரொம்ப கால் வலிக்குது. சோ ஃபிட்னஸ்ன்றது எல்லாருக்குமே ரொம்ப ஐ திங்க் இந்த மாதிரி மால்ல எங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி நிறைய ஈவென்ட்ஸ் வந்து அவங்களோட ஐடி பார்க்லயோ ஸோ அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல இதை கொண்டு வந்தாங்கன்னா இயர்லி ஒன்ஸ் கிடையாது, மந்த்லி ஒன்ஸ் கூட கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். 3 months ஒன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஆமா மோட்டிவேஷன் வந்து விமன் நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றத கன்சிடர் எல்லாருமே நம்ம பண்ணணும். நமக்கு இருக்கிற தைரியத்தை நம்ம தான் வெளியில கொண்டு வரணும். நம்மள வந்து வேண்டாம் இது பண்ணாதான் புல் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நம்மளால மட்டும் தான் அதை தாண்டி அதெல்லாம் உதச்சிட்டு மேல வர்றதுக்கான ஒரு வில் பவர் நம்ம கையில தான் இருக்கு. அதை நம்ம தான் எடுத்துக்கணும். யாரும் கொடுக்கணும் பர்மிஷன் கொடுக்கணும் வெயிட் பண்ணவே கூடாது. விமென்ஸ்க்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும்னாலே அவசியம் கிடையாது, அவங்களே ஒரு மோட்டிவேஷன் பவர் ஹவுஸ் தான். பட் ஆனா மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய யாருன்னா அவங்க வீட்டுல இருக்கிற ஆண்கள் தான். அவங்க கிட்ட போய் சும்மா நீங்க 5 நிமிஷம் கேளுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குது, என்ன ஆகணும்னு ஆசை இருக்குன்னு. அவங்க ஒரு பெரிய லிஸ்டே கொடுப்பாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ண மட்டும் விட்டுருங்க போதும். அண்ட் இந்த தருணத்துல வந்து என்னோட ஹஸ்பண்டும் சரி இவங்களோட ஹஸ்பண்டும் சரி நாங்க ரொம்ப தேங்க் பண்றோம். பிகாஸ் விமென்ஸ் டே விமென்ஸ் ஈவெண்ட் எல்லாமே ஓகே தான், பட் அவங்களோட சப்போர்ட் இல்லாம மத்தவங்களுக்கும் எப்படி சப்போர்ட்டோ ஸோ நிறைய பேர் உங்க ஃபேமிலிஸ்லயும் எல்லாருமே அந்த சப்போர்ட் கொடுத்தா விமென் வில் அச்சீவ் லாட் மோர் பெட்டர். நாங்க அச்சீவ் பண்றதுனால அது இந்த நேம் எங்களுக்கு மட்டும் இல்ல, அது இந்த ஃபேமிலியே கேரி பண்ணணுன்றதை நாங்க நம்புறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி விமென்ஸ் டே.